ஃபர்ஸ்ட் ஷோ முடியறப்பவே காலி பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடியே காலி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ரிவ்யூ எடுத்த வீடியோலயே கட் பண்ணதெல்லாம் தூக்கி ஒன்னா சேர்த்து அந்த கிளிக் பைட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை முன்னாடி எடுத்து போட்டுட்டு அதுல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் போட்டுட்டு கிளிக் பைட் பாக்குறாங்க. கிளிக் பைட் பார்க்கும்போதே ஓ இதுலயே வந்து போட்டிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்ப அளவுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நீ உள்ள வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது உன்னுடைய திறமையை வச்சு கிடையாது. நான் சொல்றேன், எனக்கு ஃபேவரா இரு, நான் சொல்ற மாதிரி பண்ணு, நான் சொல்ற படங்கள்ல நடிச்சீன்னா உனக்கு அந்த ஃபேம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த படத்தை நீங்க வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க ஆளை வந்து பெரிய ஆளாக்கல, பக்கத்துல ஒருத்தர கண்டக்டரா போட்டிருக்கீங்கல்ல, அவரை மறுபடியும் நீங்க என்ன புரிய வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஆட்டு வச்சுட்டு இருக்காருங்கிறத மக்களுக்கு நீங்க நான் எப்படி பாக்குறேன். நடிகர்கள் பிளஸ் யாராவது பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அவங்களாம் பெரிய ஆளு, அவங்க சொன்னா சரியாதான் இருக்குங்கிற மனநிலைமைக்கு முதல்ல போறதை நிப்பாட்டுங்க. முதல்ல எதை எடுத்தாலும் அவங்க கிட்ட மைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கேட்கறத நிறுத்துங்க. அப்படி நான் ஒரு வெட்டரி டாக்டர் அப்படி கிடையாது, நீங்க டாக்டர் தான் கேட்கணுமா? மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று வி நீட் டு டாக்ஸ் டாபிக்ல வந்துட்டு சமூக செயற்பாட்டாளர் தோழர் ஆதித்ய இளங்கோவன் இருக்கார். அவர்கிட்ட இந்த ரூட் மாஃபியா அவங்க வந்து சினிமா துறையில பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் என்ன அப்படின்றது குறித்து வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பேச போறோம். ரூட் மாஃபியாவோட தில்லாலங்கடித்தனம் என்னன்றத கொஞ்சம் முழுசாவே தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் அவர்கள் சினிமாவில இருந்த காலத்துல இருந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. தங்களுக்கு எதிரான நபர்கள் இருக்கக்கூடிய படங்கள் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அதை அந்த படங்களை நல்ல படங்களை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஷோலே வந்துட்டு காலி பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு போக்கு, அதாவது இவங்க மொக்க படம்னு சொல்லி காலி பண்ண படங்கள் எல்லாம் சோசியல் மீடியா திரும்ப ட்ரெண்ட் ஆகி போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இவங்க இந்த ரூட் மாஃபியா கையில எடுக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த விஷயம் நம்ம எப்படி பாக்குறோம்னா இதோட பேஸான எங்க இருந்து பாக்குறேன்னா இந்த ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மோரோவர் இந்த ரூட் மாஃபியாங்கிறது அவங்களது பெரிய நெட்வொர்க். நம்ம வந்து பேசுறது அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம பேசுறோம். அந்த ஒரு பாயிண்ட் அவங்க வந்து எதை வச்சு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா வெளியே வந்து யாருக்கும் இதுல சந்தேகம் வராத மாதிரி பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா தே ஆர் யூசிங் தி ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்க. நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஷோ முடியறப்பவே காலி பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடியே காலி பண்றாங்க. படம் அங்க வந்து அப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும். கரெக்டா ஒரு எவ்ரி Thursday Friday ஏதாவது ஒரு படம் வரும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரிவ்யூ போடுறவங்க காலையில 9 மணிக்கெல்லாம் ஷோ ஆரம்பிக்கும். இல்ல சில இடங்கள்ல 11 மணிக்கு ஸ்பெஷல் கேசஸ், அதாவது சிறப்பு அனுமதி காட்சிங்கிறதே 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இது எல்லா இடத்துலயும் 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும். 10 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கரெக்டா படம் ஆரம்பிக்கும், இங்க ரிவ்யூ ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏதோ ஒரு பழைய வீடியோ எடுத்து இதுக்கு முன்னாடி ரிவ்யூ எடுத்த வீடியோலயே கட் பண்ணதெல்லாம் தூக்கி ஒன்னா சேர்த்து அந்த கிளிக் பைட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை முன்னாடி எடுத்து போட்டுட்டு அதுல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் போட்டுட்டு. ஏன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இப்ப வந்து இந்த ரீல்ஸ் மோகத்தினால என்னன்னா பொறுமையா உட்காந்து 6 நிமிஷம் 10 நிமிஷம் பாக்குறது அந்த பழக்கம்லாம் இல்ல. கிளிக் பைட் பாக்குறாங்க. கிளிக் பைட் பார்க்கும்போதே ஓ இதுலயே வந்து போட்டிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்ப அளவுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது மூலியமா வந்து ஒரு ஹேட்ரடை வந்து மக்களுக்கு வந்து பரப்புறது. அப்படி பரப்புறதுக்கு நமக்கு ஆக்சுவலான ரீசன் சொல்லி பரப்புனா அது வேற. ஆனா திட்டமிட்டே இவங்களுக்கு, அதாவது அந்த ரூட் மாஃபியாவுக்கு ஃபேவரா இருக்கிறவங்களோட படங்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லைன்னாலும் அது பயங்கரமா இருக்கு, இது வந்து இதுல வந்து இது வித்தியாசமா இருக்கு, அதுல இருந்து இது வித்தியாசமா இருக்கு, கதை நல்லா இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல வேற இது இல்லப்பா இது என்ன பெட்டரா எடுத்துக்கிறேன்னா இல்ல நீங்க எல்லாம் வந்து மலையாள பிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர இன்டெலக்சுவல், நாங்க வந்து காமன் ஆடியன்ஸ் சொல்லி ப்ரொமோட் பண்றது நடக்கும். அதாவது அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரா இருக்காங்களோ அவங்களுக்கு, அட் தி சேம் டைம் யாரெல்லாம் ஃபேவரா இல்லையோ படங்கள் நீங்க காலி பண்ற சொல்றீங்க, கரியர் காலி பண்றதே இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பிரியங்கா மோகன் அவங்க வந்து இன்டர்வியூல ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க என்னன்னா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு நானும் உள்ளானேன். நல்லா பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின
வீடியோஸ் அவங்கள வந்து நம்ம கொண்டாடி இருப்போம். இல்ல பிரியங்கா மோகனோட முதல் 2-3 படங்கள் எல்லாத்துலயுமே வந்து நம்ம பெருசா அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ இல்ல அவங்க ஆக்டிங் பத்தியோ நம்ம பேசல. திடீர்னு பார்த்தா அவங்கள பேஸ் பண்ணி நிறைய அவங்களோட அந்த மீம்ஸ் போடுறது, அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு ரொம்ப காமிக்கலா அவங்களுக்கு நடிக்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அதை புஷ் பண்ணி அதை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. வெரி ரேர்லி 1 or 2 அந்த மாதிரிதான் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் 1-2 பெரிய படங்கள்ல வந்து அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இவங்க வந்து ரிவ்யூங்கிற பேர்ல படத்தை மட்டும் இல்ல, அதை தாண்டி ரிவ்யூங்கிறது அவங்க வச்சிருக்கிற ஃப்ரண்ட் லேயர். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மீம் கிரியேட்டர்ஸ் சோசியல் மீடியாவை கையில எடுத்துட்டு மக்கள் என்ன பார்க்கணும், என்ன படுத்தணும், அதாவது தெரியப்படுத்தணும் இந்த சென்ஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதுல ரொம்ப தெளிவா என்ன பண்றாங்க, அவங்க ஹேட்ரட் பரப்பணும்னா அதை அதிக மக்கள் பாக்குற மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ பெரும்பான்மையான மக்கள் அதை வந்து பாக்குறதுனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நான் வந்து வாரத்துக்கு 2 படமாவது பாத்துருவேன். இப்போ ஒரு படம் பார்த்தது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கே என்ன மனநிலையில இருக்குன்னா, இப்ப இந்த படம் நமக்கு நல்லா இருக்குன்னு தோணும். நிஜமா நல்லா இருக்கா இல்ல எதுக்கும் நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் பாத்திரலாம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்போ ஒரு பிம்பத்தை அங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இது மூலியமா படங்களும் பாதிக்கப்படுது, அதுல இருக்கிற ஆட்களும் பாதிக்கப்படுறாங்க. இல்ல இந்த ரிவ்யூவர்ஸ் மூலியமா வந்துட்டு ரூட் மாஃபியா மக்கள் வந்துட்டு ஒரு விதமா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா ஒரு கேள்வி வந்துட்டு எழும்புது. ஏன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் குறித்து ஒரு விஷயத்த வந்து ரஜினியை வைத்து சொல்லியிருந்தாங்க. ரஜினி சாரே வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு வெளிப்படையா வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரூட் மாஃபியாவோட வேலையும் பட்டும் படமா பேசியிருந்தார். உடனே பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வெளியே வந்த உடனே வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷன் அந்த ரிவ்யூவர் பேரு. ஆக்சுவலா அவர் வந்து ரிவ்யூவர் தான், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கிடையாது. ரிவ்யூவர் விஜய்க்காக பேசுறேன்னு சொல்லிட்டு வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னாக்கா ஓவரா போயிட்டு தியேட்டர் வாசல் படமே நல்லா, மக்கள் வெளியில வந்து பாத்துட்டு காமன் மக்கள் படம் நல்லா இருக்குங்க, ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை நீங்க எந்த ஒரு லாஜிக் பாயிண்டையும் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா எந்த ஒரு விஜய் படத்தையும் சக்சஸே ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்துட்டு என்ன பண்றாங்க, படத்துல வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு இதுவே என் கட்டளை இதுவே என் சாசனம் ஒரு ஜட்ஜி சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து டைலாக் போட்டுக்கிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொன்னா, ஆனா படம் வந்து நல்லா சக்சஸ் ஆகி நல்ல பேருக்கு நல்ல ஒரு ரிவ்யூ, ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பேர் நல்ல ஹிட்டும் கூட. ஆமா, அப்படி இருக்க நிலைமையில நல்லா எடுக்குது. அப்படிங்குள்ள படத்தை நல்லா இருந்தா அந்த படத்தை காலி பண்றதுக்கு விஜய் மேல இருக்க பாசத்தின் மூலமாக இந்த அளவுக்கு வன்மம் வந்து கக்கணுமாங்கிறத தாண்டி அவங்க அதை வந்து ஒரு விஷயமாவே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா நமக்கு எதிராக யாரும் இருந்துடக்கூடாது. தே வாண்ட் டு பி மொனோபொலி, நம்ம மட்டும்தான். இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நீ உள்ள வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது உன்னுடைய திறமையை வச்சு கிடையாது. நான் சொல்லணும், எனக்கு ஃபேவரா இரு, நான் சொல்ற மாதிரி பண்ணு, நான் சொல்ற படங்கள்ல நடிச்சீன்னா உனக்கு அந்த ஃபேம் ஆட்டோமேட்டிக்கா வரும். வரல நீயா பண்ற அப்படின்னா அதை பண்ண விட மாட்டேன். இப்ப நம்ம கட்டா குஸ்தி எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு விஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு அது எதனால பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல பேசுறப்ப விஜய் இன்டர்வியூல ரூட் மாஃபியா பத்தி ஒண்ணு பேசினாரு. பிளஸ் ரஜினியை வந்து தலைவர்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேர் சொல்லிட்டாங்க. உடனே இங்க எல்லாரும் ஓ நீ வந்து சிஎம்ஏ வந்து பேர் சொல்லுவியா, ரஜினியை வந்து நீ வந்து தலைவர்னு சொல்லுவியா? விஷ்ணு விஷால் எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் பயங்கரமான ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன் அப்படின்னு விஜய சொல்லியிருக்காரு. இது வந்து ஓப்பனா மேடையில நின்னு ரஜினி இருக்கிறப்ப என் தலைவர் அப்படின்னு சொல்லியே விஜய் பேசியிருக்காரு. அது போக அவருடைய ஆரம்ப கால படங்கள்ல இருந்து நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரஜினியோட தம்பி, ரஜினியோட சிஷ்யன், புதிய கீதை படத்துல கூட ஒரு பாட்டு வருமே, அண்ணாமலை தம்பி ஆட வந்தேன், அப்படி ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் அவரு. இல்ல பார்த்தா சின்ன ரஜினிதான்னு சொல்லிட்டு விஜய்க்கு பாட்டெல்லாம் வச்சு பாட வச்சுட்டு இப்ப என்னன்னா அது எப்படி நீ வந்து சிஎம் வந்து பேர் சொல்லி கூப்பிடலாம். அவரு விஷ்ணு விஷாலோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சக நடிகரா அவர் வந்து பேசியிருக்காரு. கட்டா குஸ்தி வந்து நல்ல படமா கெட்ட படமாங்கிறது அதை மக்கள் தீர்மானிச்சுக்குவாங்க. நீங்க வந்து அந்த படத்தை ரிவ்யூ வச்சு காலி பண்ணணும்னா
உள்ள கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு. அதை எடுத்து நீங்க பேசியிருந்தாலே உங்களுக்கு ஃபேவரா இருந்திருக்கும். லைக் கொஞ்சம் மேல் சாவனிஸ்டா இருக்கு, சில ஸ்டீரியோ டைபிக் விஷயங்கள்லாம் அதுல இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் வந்து டாக்ஸிக்கா இருக்கு. அது ஃபேமிலி என்டர்டெய்னருங்கிறதுனால குழந்தைங்களோட பாக்குறப்ப கொஞ்சம் உறுத்தலா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இன்டர்வியூவர் வெளியே வந்து ரிவ்யூவர் என்ன வந்து பேசுறாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி அசிங்கமா பேசுறது, திட்டுறது, சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்றது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆட்களை போட்டு வச்சிடறாங்க. உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு வெரி ரீசென்ட்லி, இது நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, ஃப்ரீ டிக்கெட்ஸ் ஃபார் ஆல் த மூவிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே, நம்மளும் வாரம் வாரம் படத்துக்கு போறோம், ஒரு தடவை போறப்பே 400 500 செலவாகுது, ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்கேம்னு நினைச்சேன், ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க, ரூட் மாஃபியான்னு இல்லை, இது அவங்க ப்ரொடியூசர் சைட்ல இருந்து பண்றது. என்னன்னா, ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சிருக்காங்க, ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி வச்சுட்டு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 100 டிக்கெட் 150 டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்கறது. காசி தியேட்டர்ல 100 டிக்கெட், ரோஹிணி இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல, வேற வேற தியேட்டர் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் பேர் சொல்றேன், அங்க வந்து டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, டிராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, பிளஸ் சில இடங்கள்ல ஃபுட்டு கூட வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி ஃபுட் இல்லைன்னா டிராவல் அலவன்ஸ் இல்லாம உங்களுக்கு டெய்லி பேட்டா மாதிரி வந்துட்டு போறதுக்கு 150 ரூபா பர் ஹெட்டுக்கு அப்படிலாம் கொடுத்து பாசிட்டிவ் ப்ரமோஷனும் நெகட்டிவ் ப்ரமோஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து என்னன்னா, விஷயம் ஃபர்ஸ்ட் டே, அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும்தான், மற்ற ஷோக்கெல்லாம் தர மாட்டாங்க. ஸோ இது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே போயிட்டு இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்கன்னு வச்சுட்டு அதுல மெஜாரிட்டி இப்படி சொல்றாங்கிற ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்க, படத்தை வந்து அடிக்கிறது. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எல்லாருமே சினிமா துறையில இருக்கிறவங்க, அது ஒரு ஆர்ட், ஒரு கலைத்துறையில இருந்துட்டு உங்க கூட இருக்கிறவங்களே வந்து நீங்க இது கீழே இருக்கிறதுங்கிறது ஒரு எத்திக்கலா நல்ல விஷயம் கிடையாது. யாராவது ஆம்பளன்னு இருந்தாக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில வாங்கட ஜனநாயகம் போட்டி போடன்னு சொல்லிட்டு வம்பிழுக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் வந்து சொல்றான், அந்த பையன் வந்துட்டு ஜெயிலர் 2 குஜிலி மஸ்து பண்ண போறோம். அதோட சேர்த்து என்ன சொன்னாருன்னா, ரஜினிய வந்து குஜினினோ இல்ல வேற பேர் ஏதோ வச்சு சொன்னாங்க. முதல் விஷயம், உங்களை நீங்களே வந்து அசிங்கப்படுத்திக்கிறீங்க. ஏன்னா ஒரு நடிகர் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர் அப்படிங்கறத தாண்டி அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு லெஜெண்டரி இது இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ரெக்கார்டு மேக்கரோ பிரேக்கரோ அவர்தான். இது வரைக்கும் அவரோட ரெக்கார்டை வந்து பெருசா யாராலையுமே இங்க முறியடிக்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் கிராசர் எதுன்னா எந்திரன் தான் நிக்குது. அதை தாண்டி யாராலையுமே போக முடியல. கிட்ட போனது அது மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் விட்டுருங்க, அவர் ஒரு லெஜெண்டரி, அதெல்லாம் தாண்டி ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை, அவங்க இருக்கிற பொறுப்புக்கு ஒரு மரியாதை. நீங்க ரிவ்யூ கொடுக்கறதுனால, இப்படி நீங்க அசிங்கமா பேசுறதுனால உங்களோட தலைவரோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவருக்கு நீங்க ஃபேவரா பேசுறதுங்கிறத தாண்டி நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, ஆனால் அவர்கள் ரசிகர்கள், விஜயின் ஆதரவாளர்கள் விஜய் பிடிக்கும் என்கின்ற காரணத்தினால் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் மிகவும் கீழ்த்தரமாகவும் அதை வெளியவே சொல்ல முடியாத, இல்லைன்னா அவ்வளவு பெரிய மனுஷனை இப்ப நீங்க வந்து ஒரு பொது இடத்துல நீங்க பேசுறீங்க, குஜினின்னு பேசுறது, குஜிலி மஸ்து, அது இந்த குஜிலி மஸ்துங்கிறது ஒருத்தங்க ரீல்ஸ்ல ஜாலியா பண்ணுக்காக வந்து பேசின ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன? சில வார்த்தைகளும் நம்ம பேசக்கூடாது, நானும் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் எல்லாம் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு வருது. இல்ல, நான் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷன் சொல்லல, பொதுவாவே நீங்க வந்து ஒருத்தருக்காக வந்து ஃபேவர் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்களை மட்டம் தட்டுறதுங்கிறது நியாயமான முறையில. இப்ப அவங்களுக்கு வந்து நடிக்கவே வரல, அவங்களா படத்துல, இப்ப நிறைய பேர் நம்ம பவர் ஸ்டார்லாம் இருக்காரு தமிழ்நாட்டுல, தெலுங்குல பேசினா பிரச்சனையா, அவர்லாம் வந்து அவர் படத்தை நானே ஓட்டிருக்கேன்னு சொல்லி 365 நாள் ஓட்டி ரெக்கார்ட் பண்ண கதையெல்லாம் இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கு, நீங்க அவர்லாம் எடுத்து பேசினீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, நியாயம் இருக்கு. பட் நீங்க உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குங்கிறதுக்காக இன்னொருத்தரை ரொம்ப தரக்குறைவா பேசுறதுனாலயோ மட்டம் தட்டுறதுனாலயோ, இல்ல சில நேரங்கள் அது ரொம்ப மீறி போய் சாதி ரீதியான தாக்குதல்களுக்கு கொண்டு வருதுங்கிறப்ப, இப்ப
உங்க தலைவரையோ உங்களுக்கு பிடிச்சவங்களையோ ஃபாலோ பண்றவங்க நாளைக்கு அதே மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க வந்துட்டு விஜய் வந்துட்டு ரஜினியோட ஒப்பிட்டு இவங்க மோதிக்கிறாங்க அந்த போக்கு. உண்மையை சொன்னாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வந்து உள்ள வந்துட்டு பாலச்சந்தரோட உதவியோட அவர் மேல வந்து அப்புறமேட்டு, ஆனா எந்த படத்துலயும் தனக்கு முன்னாடி லெஜெண்டா இருந்த நபர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இவருடைய ரசிகர்னு சொல்லியோ எதுவுமே சொல்லியோ அவங்களோட படங்கள போஸ்டர்ஸை காட்டியோ எல்லாம் மேக்சிமம் ரஜினி நடிச்சது கூட கிடையாது. எம்ஜிஆர் அன்னைக்கு லெஜெண்டா இருந்த எம்ஜிஆரோட படமாகட்டும் சிவாஜி எதையும் காட்டாம வந்து, ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்தா தன்னோட வளர்ச்சிக்கு வந்து விஜயகாந்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா எல்லா விஜயகாந்தை பயன்படுத்துனதோட இல்லாம ரஜினி அவரோட போஸ்டர்ஸ் எல்லாம் அவருடைய படங்களை காட்டி காட்டி சின்ன ரஜினின்னு சொல்லிக்கிறது, பாபான்னு சொல்லிக்கிறது, பாபா மாதிரி ஒரு முத்திரை வச்சுக்கிறது, எனக்கு பாபாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு டயலாக் வருது. பாபா ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் தன்னை அழகிய தமிழ் மகனை போயிட்டு நான் வாத்தியாரோட சிஷ்யன்னு சொல்லிக்கிட்டாரு கொஞ்ச நாள். அப்புறம் சந்திரமுகி ஹிட் ஆனோட திரும்ப ரஜினிக்கு வந்தாரு. இன்னொன்னு அதுல ஒரு கான்ட்ரவர்சி கூட இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாபா ஃபிளாப் ஆனப்ப அது இது வரைக்கும் ஒரு யாருன்னு பேர் சொன்னதுல ஒரு பெரிய நடிகர் அந்த டைம்ல இருந்தவர் வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடினாரு அப்படின்னு. அதுல இவருடைய பேர் ஆக்சுவலா அது வந்து கண்டிச்சிருக்காங்க, உங்க அப்பா வந்து கண்டிச்சிருக்கிறாரு. அப்ப இதுலயே உங்களுடைய இந்த ரெட்டை மன நிலைமை உங்களுக்கு தெரியும். வெளியில நீங்க பாக்குறப்ப நீங்க வந்து ஃபாலோவர் அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு அவர் தோத்து போறத பார்த்து நீங்க கொண்டாடுறீங்கன்னா, அப்ப தலைவரே எப்படி இருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணி வரவங்களும் எதிர்பார்க்க முடியணும். இல்ல அதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் 2 படம் ஓடுனாக்கா விஜயை பார்த்து ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சோசியல் மீடியால. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அதாவது அதான் நான் சொன்னேன் இல்லையா, தே வாண்ட் டு பி அ மோனோபோலி. அதாவது நாளைக்கு தமிழ்நாட்டுல எது நடக்கணும்னாலும், இப்ப அவங்கதான் ஆளும் கட்சியாவும் இருக்கிறனால எது நடக்கணும்னாலும் நான் சொல்லாம என்கிட்ட நீ என்னோட அப்ரூவல் இல்லாம அது என்னோட தயவு இல்லாம உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு இமேஜை வந்து கொண்டு வராங்க. ஜெயிலர் 2 ஓடுச்சுன்னா அது அது எப்படி சொல்றாங்கன்னா வந்து எங்க தயவுனாலதான் நாளைக்கு உன் படம் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் அதோட கமர்ஷியல் வேல்யூவோ இல்ல ரஜினிக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் எலிமெண்டோ ஆர் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண. ஏன்னா ரஜினி படமாகவே இருந்தாலும் அந்த படம் நல்லா இல்லைன்னா அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. அது எல்லா நடிகர்களுக்குமே நடக்கிறது, விஜய்க்குமே அது வந்து நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் இல்ல விக்ரம கொண்டாடினவங்க இத கொண்டாட கிடையாது, தங்க் லைஃப் கொண்டாட கிடையாது. ஓகே, நம்ம விஜயை எடுத்துக்குவோம், முதலமைச்சர் விஜயை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு அப்புறம் கடைசியா வந்த ஒரு 4-5 படங்கள் வந்து வெளியில நம்பர்ஸா தான் வந்து அதிகமா இருக்கே தவிர உள்ள ஆக்சுவல் கவுண்ட் வந்து டோட்டலா வேற. சோ அப்படி இருக்கிறப்ப வந்து ரஜினியை வச்சு நீங்க வந்து கம்பேர் பண்றது, இன்னுமே அவரு வந்து படம் ரஜினியாவே இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. 2 விதமா, ஒண்ணு ஜெனரல் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும், இல்லையா அட்லீஸ்ட் ரஜினியோட படத்துக்கு உள்ள போறோம்னா நம்ம சில எதிர்பார்ப்புகளோட போவோம். இது 2மே இல்லைன்னா மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க, கழுவி ஊத்தி போயிட்டே இருப்பாங்க. அதை நீங்க வந்து ரூட் மாஃபியா தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது சும்மா சொல்லுவாங்க, சும்மா விட்டா அதுவே போயிருக்கும். நீ அதனை ஏத்தி விட்டு அதுல ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டு அது தேவையில்லை. சோ அவராக நடிச்சாலும் அங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலைன்னா அங்க எதுவுமே சர்வைவ் ஆகாதுங்கிறப்ப நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படவும் தேவையில்லை. அண்ட் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா மக்கள் எதை எதிர்பார்த்து போனாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க, அதனால ஓட வைக்கிறாங்களே தவிர இங்க யாரோட தயவுனாலையும். நம்ம இந்த பாலிவுட்ல நெப்போ கிட்னு ஒரு இது இருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. ஆனா பாலிவுடும் சரி மலையாளம், பாலிவுட் when compared to பாலிவுட், மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படின்னா நெப்போ கிட்டாவே இருந்தாலும், அதாவது அவருடைய அப்பாவோ இல்ல அவங்க ரிலேஷனோ பெரிய ஸ்டாராவே இருந்தாலும் அந்த அவங்க பேரை யூஸ் பண்ணி வரவங்க நீ உன் திறமைய ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் மக்கள் உனக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா உனக்கு கண்டு ஒரு விஷயம் நடக்காது. ஃபேன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து இல்ல நீங்க சொன்ன அந்த நெப்போ இதுல வந்து பாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்பா பெரிய ஹீரோ இருப்பா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது அதிகம் தெலுங்குல நடக்கும். ஆமா, நம்ம இதுல சிரஞ்சீவி ஃபேமிலி என்ன தெலுங்குல பாத்தீங்கன்னா என்டிஆர் சிரஞ்சீவி அந்த ஃபேமிலி மட்டும்தான் வந்து இன்னுமே வந்து டாமினேட்டிங் பொசிஷன்.
அண்ட் நாகார்ஜுனா. நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி யாராலையுமே இங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, யார் வேணா எடுத்துக்கணும். பாக்கியராஜ் எடுத்துக்கோங்க, அவர் பையன் சாந்தனு. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவரை மாதிரி ஒரு பிரில்லியன் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பையனால இன்ன வரைக்கும் அவரோட பாதி ஸ்டார்டம் கூட வர முடியல. சிவாஜி கணேசன், அவருடைய பிரபு நல்லா வந்தாரு. ராம்குமார் வந்து இண்டஸ்ட்ரியில வரல. பட் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னன்னாங்க, விக்ரம் பிரபு என்னாச்சு, வாசு அவரு பையன் சக்தி, அவரும் சத்யராஜ், எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அவரு வந்து நிரூபிச்சார். சூர்யாவுமே வந்த புதுசுல எல்லாரும் போட்டு அடி அடி நடிச்சவங்க. உனக்கு நடிக்க வரல, உனக்கு ஆட வரல, உனக்கு எக்ஸ்பிரஷன் கூட காமிக்க வரல, தயவு செஞ்சு உங்க அப்பாவோட பேரை கெடுத்துறாருன்னு சொல்லி நேருக்கு நேர் படம் ஹிட் ஆனாலும் அவருக்கான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தன்னோட திறமைகளை அவர் வளர்த்துக்கிட்டு ஆடவே தெரியாதுன்னு சொன்ன மனுஷனே இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சருங்கிற இடத்துல வந்து நிக்கிறார். சோ இங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும், உன் திறமையை நீ ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணலைன்னா பண்ண முடியாதுன்னு இருந்த நிலைமைய ரூட் மாஃபியா என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனுக்கு திறமையே இல்லைனாலும் இப்போ ஒரு 100 பேர் படம் பாக்குறாங்க, 100 பேர்ல 70 பேர் இவன் கொண்டு வந்த ஆளா இருப்பாங்க. 70 பேருமே வந்து ஆஹா சூப்பர், அந்த சீன்லாம் பிச்சுட்டாங்க, இதெல்லாம் பாருங்க பயங்கரமா பண்ணிருக்காங்கன்னு சொல்றப்ப நமக்கே என்ன டவுட் வரும்னா, நாம தான் சரியா பாக்கலையோ, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமோ. ஏன்னா பெரும்பான்மை நம்ம எப்பவுமே வந்து இந்த ஷீப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு மந்த மாதிரிதான் நம்ம இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாமளும் நல்லா இருக்குன்றோம், இல்ல நம்புவோம். நமக்கு பார்த்துட்டு நமக்கு நல்லாவே இல்ல, நமக்கு இது செட் ஆகலன்னு இருந்தா கூட இல்லையே எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, அப்ப நமக்குதான் பிரச்சனைங்கிற ஒரு மைண்ட். அதான் இப்ப ரூட் மாஃபியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவ்வளவு தரம் தாழ்ந்து பண்ண வேணாம். அகெயின் இந்த படத்தை நீங்க வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்க ஆளை வந்து பெரிய ஆளாக்கல, பக்கத்துல ஒருத்தர் கண்டக்டரா போட்டிருக்கீங்கல்ல, அவரை மறுபடியும் நீங்க என்ன புரிய வைக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஆட்டு வச்சிட்டு இருக்காருங்கிறத மக்களுக்கு நீங்க, நான் எப்படி பாக்குறேன், இது நீங்க பண்றது ஒரு மட்டமான விஷயம். தரம், இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய முக அமைப்பு இப்ப வந்து முன்னாடி எல்லாம் காமெடியில பாடி ஷேமிங் தான் நிறைய இருக்கும். இப்ப ரீசெண்டா யாரோ பேசிட்டு இருக்கிறப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, காஜல் பசுபதி, அவங்க வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு இந்த இஷ்யூக்கு பேசும்போதுதான், நீ நடிச்ச படத்தை பாத்தியா, நீ என்ன மாதிரி கேரக்டர் நடிச்ச ஆளு, அதுதான். அதாவது என்னன்னா, இப்ப நான் வந்து கருத்தியல் ரீதியா நான் அவங்ககிட்ட மோதுறேன் அப்படின்னா, நீ என்கிட்ட கருத்தியல் ரீதியா மோதுரும். ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கருத்தியல் ரீதியா மோத மாட்டாங்க. ஏன் மோத மாட்டாங்கன்னா, அங்க கருத்தியல் ரீதியா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க வந்து இந்த படத்துல இதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதே விஷயங்கள் உங்களுடைய நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவருடைய படத்திலும் இருந்திருக்கு, இதை விட இன்னும் மோசமாவே இருந்திருக்கு. ரைட்? அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்ப ரஜினி நீங்க இப்படி காமிக்கிறீங்க இல்லையா, அவர் இப்படி இருந்தாலும் நீங்க அவர் எப்படி இருக்காரோ அப்படியே வந்து நிப்பாரு. அதுல எந்த விதமான தோற்றத்துல வந்து எந்த மாற்றம், அது அவரே என்ன பண்ணுவாருன்னா, நிறைய இடங்கள்ல வந்து அப்படி இருந்தனால அவர் என்னென்ன விஷயங்கள், அந்த ஒரு ரீல் ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கும், எந்திரனோட ஆடியோ லான்ச் அப்பன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து ரஜினியே வந்து ராஜஸ்தான்ல ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்க போயிருந்தப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இருந்துட்டு என்ன பண்ற அப்படின்னோடனே, மாதிரி படத்துல நடிக்கிறேன், யூ ஆக்டிங் அப்படின்னு கேட்டுட்டு, ஹீரோயின் கோன் அப்படின்னே ஐஸ்வர்யா ராயினோடனே வெளியே போனதுக்கு அப்புறம், வாட் ஹேப்பன் டு ஐஸ்வர்யா, வை ஷி இஸ் ஆக்டிங் வித் திஸ் கை அப்படின்னு அவரை வந்து அதை வந்து தாழ்த்திக்கிட்டு பேசும். நான் இதுதான் என்னோட ரியாலிட்டி, இதுதான் என்னோட செல்ஃப் லவ் உள்ள. எக்ஸாக்ட்லி. தன்மேல் அவ்வளோ பொதுவா என்ன சொன்னாங்க, சைக்கலாஜிக்கலி நீ உன்னை எப்படி பாக்குறியோ அப்படிதான் மத்தவனு ஒண்ணு பார்ப்போம். அவருக்கு வந்து இந்த இமேஜோ இந்த லுக்கோ அவர் பார்த்த வேலையோ அவருக்கு அவமானமா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும்னா, அந்த இடத்துல இருந்து மொழி தெரியாத ஒரு ஊருக்கு வந்து, மொழி கூட தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரி எல்லாமே சென்னையில இருந்து தான் இருந்தனால, ஒரு கண்டக்டரா இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நின்று அவரு கிட்ட இல்லாத காசு கிடையாது. இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்றதெல்லாம் அவர்லாம் பண்ணிருக்கலாம். இதுதான் நான் அப்படின்னு வந்து நிக்கக்கூடிய தைரியம் இல்ல. தமிழ் இண்டஸ்ட்ரி அது ரெண்டு பேர், ஒண்ணு அஜித் கிட்ட இருக்குது, இன்னொன்னு வந்துட்டு ரஜினிகாந்த் கிட்ட அப்படியே இருக்குது.
நான் எப்படி இருக்கணும் அப்படி வந்து டச் ஸ்கிரீன்ல எப்படி வேணா இருப்பேன், நான் இதுல இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்க, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களை பத்தி தங்களுடைய உருவத்தை வைத்துக்கொண்டு தவறாக தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு இவங்க தெளிவா என்ன ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்றாங்கன்னா, நீ படத்துல பாக்குறது ஒரு இமேஜ், நேர்ல நான் இப்படித்தான். ஆனா இவங்க நம்ம முதலமைச்சர் விஜயோ அவருடைய ஃபாலோவர்ஸோ என்ன பண்றாங்க, இன்னமும் என்ன ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்காங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க வந்து படத்துலதான் இருக்காங்க. படத்துல என்ன நடக்குதோ அதெல்லாம் நிஜத்துல நடந்துரும். படத்துல எப்படி பேசினா மக்கள்லாம் நம்பி உடனே வந்து ஓட்டு போடுறாங்களோ அப்படித்தானே இப்ப நடந்துச்சு. அது இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அப்ப நம்ம படத்துல எடுத்ததுன்னா ரீல் மட்டும் கிடையாது, ரியல்லியும் இப்படிதான் சொல்லி முதல்ல என்ன பண்ணாங்க, மக்கள் அந்த மாதிரி மாத்தினாங்க. இப்ப படத்துல நடக்கிற மாதிரியே ஒரு இமேஜ மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன ரஜினியா இருக்கட்டும், இன்னொருத்தர் சொன்னீங்க அஜித், இவங்க எல்லாருமே, அஜித் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேன்ஸ் இப்ப விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் பண்றது எல்லாத்துக்குமே இவர் வந்து நம்ம போன வீடியோல கூட பேசியிருப்போம், அதை வந்து எங்கேயுமே அவர் வந்து கண்டிக்கல. அதுவும் ஒரு வீடியோல ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த டிவோர்ஸ் இஷ்யூ நடந்தப்ப அவருக்கு வேணும்னா நாங்க வந்து அக்காவா இருப்போம் தங்கச்சியா இருப்போம் நிப்பாட்டி இருந்தா வேற. அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை அது ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாச்சு. நம்ம ஊர்ல இப்படி எப்படி பேசுறதுக்கு ஒண்ணு. ஆனா இதே ஒரு அஜித் இருக்கிறப்ப அவருடைய ஃபேன்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அவர் கோயிலுக்கு போறப்ப யாராவது கத்துனாங்கன்னா அமைதியாரு, இது அதுக்கான இடம் இல்லை. அவர் ரேசிங் போறப்ப வந்து பசங்க முண்டி அடிச்சுட்டு வரப்ப வந்து பிஹேவ் யுவர் செல்ஃப், வெளியூர்ல இருந்து இங்க வந்து வெளிநாட்டுல வந்து நம்ம ஊர் மானத்தை வாங்காதீங்க, அசிங்கமா இருக்கு, திஸ் இஸ் நாட் அ தியேட்டர், திஸ் இஸ் அ பப்ளிக் ஃபோரம், எங்க வைப் பண்ணும் அங்க வைப் பண்ணு, மெயின்டைன் த டெக்கோரம். அவங்க அதாவது கமல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு நற்பணி இயக்கமா மாத்தினார். அஜித் என்ன பண்ணாருன்னா ரசிகர் மன்றத்தை மொத்தமா கலைச்சிட்டு அந்தந்த தலைவர்கள் அவங்கவுங்க ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வராங்க. இங்க பிரச்சனை என்னன்னா அந்த டிசிப்ளின் இல்ல. அஜித் திரும்ப திரும்ப ஒரு இன்டர்வியூ, அந்த டயலாக் கூட பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க, நாளைக்கு நீங்க எப்ப வாழ போறீங்க, ஃபர்ஸ்ட் உன் லைஃப பாரு, அதுக்கப்புறம் தான் நானு. அண்ட் இப்ப ரீசெண்டா ரஜினிகாந்தோட முதல்ல உன்ன பாரு, உன் குடும்பத்தை பாரு, அப்புறமேட்டு ஏன்டா நீ வந்து இது எல்லாமே இவங்க எல்லாம் தொடர்ந்து சொன்னா, விஜய் அப்படி சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரியல் எது ரியாலிட்டி எதுங்கிற டிஃபரன்ஸே இல்லாம தானே இருக்காங்க. படத்துல எப்படி இருக்குமோ அப்படியே தான் நிஜத்திலயும் இருக்கிறவங்க கிட்ட நீங்க புரிய வைக்க முடியாது. அவங்க புரியறதுக்கு தயாரா இல்ல. எங்களுக்கு இது நல்லா இருக்கு, நாங்க ஜாலியா இருக்கோம், கம்ஃபர்டபுளா இருக்கோம், அப்படியே நாங்க இருந்துக்கிறோம்னு ஒரு யுஃபேரியால தானே அவங்க இருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் ஜோம்பி மனநிலைமைன்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு விஷயம், இந்த ரூட் மாஃபியா விஷயத்துல கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் வந்துட்டு 10th +2 பாஸ் பண்ணவங்களுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு பனையூர்ல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவார்டு கொடுத்தாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் கொடுக்கல. ஜூலை வந்துருச்சு, இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. அப்படி இருக்கு. ஆனா இது குறித்து யாரும் எந்த ஒரு கேள்வியும் எழுப்பல. ஆனா என்ன கேள்வி எழுப்புறாங்கனாக்கா, ரஜினியும் அஜித் இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஏழை மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றது பயன்பெற்றவர்களே பல பேர் வந்துட்டு சொல்ற விஷயங்கள் இருக்குது. அது நம்ம அடுத்து போவோம். நான் என்ன கேக்குறேன், முதல்ல ஒரு நடிகன்ட்ட இருந்து ஏன் நீங்க அதை எதிர்பார்க்கறீங்க? இது ஒரு விஷயம். அவங்க நடிகர், நீங்க வந்து ஒரு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, நீங்க வந்து டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஒரு டெய்லி வேஜஸ் கூலி தொழிலாளியா இருக்கலாம். நீங்க எப்படி ஒரு வேலை டெய்லி செய்யறீங்களோ அதே மாதிரி அது அவங்களுடைய வேலை. நம்ம ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு நடிகர்களும் எம்ஜிஆரா இருக்குன்னு நினைக்கிறேன். நடிகர்கள் பிளஸ் யாராவது பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, அவங்களாம் பெரிய ஆளு, அவங்க சொன்னா சரியாதான் இருக்குங்கிற மனநிலைமைக்கு முதல்ல போறதை நிப்பாட்டுங்க. முதல்ல எதை எடுத்தாலும் அவங்க கிட்ட மைக்க கொண்டு போய் நிப்பாட்டி இதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கேட்கறத நிறுத்துங்க. அப்படி அதுதான் அர்ஜுன்ட்ட போய் சனாதனத்தை பத்தி கேள்வி கேட்கறது. அது அவரு சொன்ன பதில் அதுக்கு மேல, அவரோட புரிதல் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஐடியாலஜி அண்ட் பிரின்சிபல். ஆனா அதுக்கு அவர் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து தப்பு. உங்க சனாதனத்தை நீங்க விடுறதுங்கிறது உங்க அப்பா அம்மாவை நீங்க நடு ரோட்ல விடுற மாதிரியும் அனாதியாக்குற மாதிரியும் அப்படின்னு சொன்ன. இல்ல என்ன எந்த மதமும் அப்படி சொன்னது கிடையாது. இல்ல இப்ப இது அர்ஜுன் சொன்னதுனால அது இன்னும் யாருக்கும் பெருசா தெரியாம அப்படியே கடந்து போயிடுச்சு. இதுவே நாளைக்கு இல்ல அதுக்கப்புறம் ரங்கராஜ் என்ன பண்ணாரா, லதா ரஜினிகாந்த் இதே கேள்வி சனாதனத்தை ஒழிக்கணும். நல்ல வேலை லதா ரஜினிகாந்த் உஷாராயிட்டா, ரங்கராஜ் என்ன வேலை பண்ண வந்திருக்க,
ரங்கராஜோட நாரத வேலைக்கு அவங்க சிக்காம தப்பிச்சிட்டாங்க. ஓகே, இது ஏன்னா அர்ஜுனோட மேட்டர் நடந்தாரு. ஏதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லா நடிகர்கள்ட்டையும் நடிகர் குடும்பத்தையும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது. அதாவது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. அதையே நீங்க வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸோ இல்ல இவங்களும் ஃபாலோ பண்ணணும், முதல்ல நீங்க ஏன் அவங்க கிட்ட கருத்து கேட்குறீங்க? அவங்க எல்லாம் நடிகர்கள், நம்மள மாதிரிதான் அவங்களும் வேலை பாக்குறாங்க. நமக்கு என்ன புரிதல் இருக்கோ ஒண்ணு அதை விட அதிகமா இருக்கும் இல்ல கம்மியா இருக்கும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பதில் சொல்ல போறாங்க. நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே அது இதுக்கெல்லாம் சரியான ஆள் யாருன்னா இளையராஜா தான். நறுக்குன்னு அங்கேயே வந்து நாளை பின்னிக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. சில பேர் இருப்பாங்க, அதாவது நான் வந்து வைரல் ஆகணும், நான் வந்து எப்படியாவது கண்டென்ட்டை கறக்கணுங்கிறவங்க வேணும்னே இவங்க இப்படி பேசுனா ப்ரொவோக் ஆவாங்கன்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணி கண்டென்ட் வாங்குறவங்க பயில்வான்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மீடியா வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். பாலா இவங்க எல்லாம் அதெல்லாம் கில்லாடிங்க. பாலாலாம் வந்து பேசவே மாட்டாரு, பயப்படுவாங்க. அதனால அத இவர சொன்னாரு, பிசாசுன்னா கருப்பாதான் இருக்கு, இல்ல சிவப்பு கலர் சட்டை போட்டு போற போக்கில் அடிச்சுட்டு போற விஷயங்கள் வந்துட்டு அது இது ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் தி மீடியா. பட் முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கருத்து கேட்க ஆரம்பிச்சோடனே அவங்களே மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கணும், ஓ நம்ம கருத்து சொன்னா அதுக்கு பெரிய வேல்யூ இருக்கு போல, நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை சைலண்டா யாரு பண்ணுவாருன்னா ரஹ்மான் பண்ணுவார். ஏதாவது முஸ்லீம் ரிலேட்டடா ஏதாவது நாட்டுல ஏதாவது ஒரு நியூஸ் வரப்போ ஒரு பிரச்சனை வரப்போ டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது. அந்த மனுஷன் ரொம்ப சட்டிலா பேசி ஏன்டா வந்துட்டு இந்த கேள்வி கேட்டோம். ஆனா அவருடைய ஸ்டாண்ட பொது வழியில பேசாம சில இடங்கள்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா பதிவா பண்ணுவாரு. அது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஏ பில் பாஸ் பண்ணாங்க, முஸ்லீம் இது சிஏ தானே அது. அப்ப வந்து அவரு வெறும் பேரை மட்டும் போட்டு he showed his stand. மேபி அவர் வேற எதுக்காக கூட போட்டிருக்கலாம், ஆனா அது அந்த நேரத்துல போகணுங்கிற அவசியம் அது நாம கூட அப்படி டீகோட் பண்றோம்னு கூட வச்சுக்கலாம். பட் தீஸ் பீப்புள் நோஸ் ஹவு டு ஹேண்டில் தி மீடியா. வேற ஆன் தி அதர் சைட் மீடியா கேட்குறாங்கன்னா அப்ப நம்ம வந்து நம்ம சொன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு இருக்கு. இதுக்கு பெரிய காரணம் பிரச்சனை யாருன்னா மீடியா தான். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல அரசியல் விட்டு போயிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் போய் அரசியல் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. விஜய் உண்மையா சொன்னாக்க நான் வெளிப்படையா சொல்றேன், அந்த மாஸ்டர் மகேந்திரன் அந்த இன்டர்வியூல அந்த கேள்வி கேட்கணும்னு அவசியம். அவர் வந்தது ஏதோ சினிமா இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இவர் தன்னை அதிமேதாவிய நினைச்சிட்டு இவர் வாய விட நான் சொன்னேன் இல்லையா, அதாவது யாரை எப்படி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு இப்ப ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வந்துருச்சு. எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னா வியூஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு அல்ல குறையாத அச்சய பாத்திர மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கு. எங்க இருந்தாவது ஒரு சைட்ல அள்ளி போட்டுக்கிட்டு, நானூறு அடிதான் சொல்றேன், கையப்படுற அள்ளி போட்டு கொண்டு வராங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூல அந்த கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அந்த இன்டர்வியூவருக்கு நல்லா தெரியும் இந்த கேள்வியை கேட்டா இவன் எப்படி பதில் சொல்லுவான், இவர் எப்படி பதில் சொல்லுவார் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மொத்த இன்டர்வியூ எவனுமே பார்க்க மாட்டான், அந்த கிளிப்பிங்க திரும்ப திரும்ப பார்ப்பானு. சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார்ட்டா பாதி மட்டும் உருவி, இப்ப நம்ம ரூட் மாஃபியா பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களோட மேக்சிமம் வேலையே என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாதி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படிதான் ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது. இப்ப இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடியது பொற்கால ஆட்சி. டெய்லியும் வந்து நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு திட்டங்களை கொண்டு வரோம் பாத்தீங்களா அப்படிங்கிற நெரேட்டிவ் செட் பண்றது என்னன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இருக்கிறதா கொண்டு வராங்க. பட் என்னன்னா முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்தவங்க அதை பெருசா பப்ளிசிட்டி பண்ணிக்கல. அப்படி ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் அபிஷியல் நியூஸா அது வரும். ஆனா இன்னைக்கு அபிஷியல் நியூஸ்ங்கிறது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் அது டெய்லி அவங்க கேட்கிற ஒரு நியூஸா மாறிடுச்சு. அபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒண்ணு வைப்பாங்க, அது அந்த ப்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இது ப்ரெஸ்ங்கிறத தாண்டி என்ன பண்றாங்க, ஒருத்தவங்களோட போனுக்கும் they are making sure that இது எல்லாருக்கும் ரீச் ஆகுது அப்படிங்கறதுல இருக்காங்க. அது வந்து இவங்க தான். ஏன்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த செகண்ட் அவன் என்ன இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே தானே இருப்பான். ஸ்வைப் பண்றப்ப இப்படி பாக்குறப்ப ஓ இது நடந்திருக்கு, அடுத்து அடுத்து அடுத்துன்னு தான் போவான். உள்ள போய் இது உண்மை என்னன்றது படிக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்பிரசி தியரியில எவ்வளவோ, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சனீஸ்வரன் கோயில்ல வந்து ஒரு சேட்டலைட் போச்சுன்னா
ஒரு செகண்ட் அப்படியே நின்னுட்டு அத அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். எனக்கு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்கன்னா அதை அவங்க நம்புறாங்க. இல்ல, இது நானே வந்து பல ஜோதிடர்கள்ட்ட எனக்கு பழக்கம் இருக்கு, பல பேர்த்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க, இல்லைங்க மயில்சாமி அண்ணாதுரை இதை பொய்ன்னு சொல்லியிருக்காரு, ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க, சயின்டிபிக் ப்ரூவ்னா. அப்படிங்களா? இது எப்ப நடந்ததா? அப்புறம் எடுத்து அந்த கிளிப் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறமேட்டு, இல்லைங்க நான் விசாரிச்சேனே, போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் சனீஸ்வரன் கோயில போயிட்டு அந்த மாதிரிலாம் அங்க எந்த ஆராய்ச்சி நடக்கலைங்களாமே. ஐயோ அப்படிதான். இல்ல அவங்க ஆராய்ச்சி பண்றாங்கன்னா கோயிலுக்கு கோபுரத்துக்கு மேல ஆராய்ச்சி பண்ண போறாங்க. மக்களுக்கு என்னன்னா இதை உட்காந்து ஆராயறதுக்கோ இன்னொன்னு மக்கள் எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் ரிலேட்டடா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட, நான் நம்பறத நீ சொன்னீங்கன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன். எக்ஸாக்ட்லி, இதுதான் ஒரு பிரச்சனை இங்க. ஆமா, அதனாலதான் நான் சொன்னேன். ஒரு அம்மா கூட நீயே நான் சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க டாக்டர்ன்றதுனாலயோ ஏத்துக்க மாட்டேன். அதான் என்னன்னா நம்ப மாட்டேன். ஹோமியோங்கிறது சர்வரோக நிவாரணி கிடையாது. நான் ஒரு வெட்டனரி டாக்டர் அப்படி கிடையாதுன்னா நீங்க டாக்டர்னா நான் கேட்கணுமா? அப்ப அந்த எலைட் மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது அங்க வந்து நிக்குது. அதாவது நான் இப்படிதான் என்ன சொல்லி வளர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர்ட்ட நம்ம ஃபேக்ட் செக் எல்லாம் பண்றப்ப நம்ம பேசுறப்ப நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது இப்ப நிறைய பேர் கொஞ்சம் புரிதல் வந்துருச்சு, வாட் இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா டக்குன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா முக்காவாசி பேர் ஹிந்தி. இப்ப கொஞ்சம் திருந்திட்டாங்க, ஏன்னா இது திரும்ப திரும்ப பேசு பொருளானனால ஹிந்தி அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, அது அபிஷியல் லாங்குவேஜ்னா அதுவே அவங்களால. அது இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஒரு விஷயம் இப்ப எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, தமிழ்நாட்டுல இருக்க கூட வட மாநிலத்துல கூட அதை வந்துட்டு ஏத்துக்கல. நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தின்றது அவங்க கூட இதாகிறாங்க, ஏத்துக்கல. பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு. ஆனா இன்னுமே இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட் ஹாக்கின்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்தியா டசன்ட் ஹேவ் எனி நேஷனல் கேம் ஆர் ஸ்போர்ட். என்னன்னா சின்ன வயசுல இருந்து நான் படிச்ச விஷயங்கள், நம்பின விஷயங்களை டக்குன்னு யாராவது வந்து இல்லைன்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா அதை யாராலையும் நம்ப முடியல. இந்த மனநிலையை தான் ரூட் மாஃபியா மாதிரி ஆன ஆட்கள் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம். திராவிட கொள்கையில முக்கியமா நம்ம பெரியாரோட கொள்கைகளை ஃபாலோ பண்றப்ப பெரியார் சொன்ன ஒரு விஷயம், இவன் சொன்னா அவன் சொன்னாங்கிறதெல்லாம் தாண்டி யார் சொன்னாலும் நீ ஒரு தடவை போய் அது சரியா தப்பான்னு பகுத்தறிஞ்சு உனக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோ, தப்புன்னு தோணுச்சுன்னா விட்டுருன்னு சொன்னாங்க. இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 20 பேர் அப்படி இருப்பாங்க. ஆனா ரூட் மாஃபியா மாதிரியான ஆட்களுக்கு அந்த 20 பேர் அவசியம் இல்லை, 80 பேர் எனக்கு இருக்காங்க. இந்த 80 பேரு நான் என்ன சொன்னாலும் எதையுமே ஆராயாம கண்ண மூடிட்டு நம்புவோம். அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுது, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காலி பண்ண முடியுது. அவங்க சொல்ற விஷயத்த மக்கள் கிட்ட பரப்ப முடியும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அவரோட வெற்றிக்கு அப்புறமேட்டு வந்துட்டு ஏகப்பட்ட பேர் நடிகர்கள் தொடர்ந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தா ராகவாளரன் சார், நான் திருச்சி கிழக்குல தான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன், அவனும் பஞ்செல்லாம் பேசிட்டு அவரு ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்துட்டு வரப்பா, முக்கியமா நடிகர் தனுஷ் அவர்கள் கொடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் அரசியலுக்கான கொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. உண்மையிலே தனுஷுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டு அரசியல் விஜய் அவரோட பதிவுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடர்களுடைய தாக்கம் அதிகமாயிருக்கு. இவங்க அரசியலுக்கு வர போறாங்க, அவங்க சொன்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்பயே ஒரு ரூட் போறாங்க, சிவகுமார் குடும்பத்துல வந்துட்டு முருகன் பேர் இருக்க நடிகர் வந்துட்டு அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு. அது ஆக்சுவலா ரொம்ப பெரிய பிரச்சனையாவே வந்துச்சு. நம்ம ஊர்ல அது பெருசா வரல. பட் நார்த் இந்தியால வந்து சூர்யா வந்து அடுத்து அரசியலுக்குள்ள வர போறான்னு சொல்லி பெரிய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி சூர்யா அதுக்கான மறுப்பெல்லாம் சொல்லி இப்ப கூட சூர்யா ரசிகர்கள் மன்றத்துல கூட அது ஒரு இதா வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த மாதிரி இப்படி போற போக்குல கொளுத்து போட்டு போயிடுறது. நம்ம மக்கள் தான் என்ன பண்ண மாட்டாங்க, நேரடியா போய் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, உண்மையை விட பொய் வேகமா பரவும். பொய் வேகமா நிறைய பேருக்கு பரவேறனால மக்கள் என்ன நினைச்சிடறாங்க, அந்த பொய்யை உண்மையை நினைச்சிடுறாங்க. அதை புரிய வைக்கிறதுக்குள்ள இவங்க பண்ற விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்துல வந்து தனி ஒருவன்ல ஒரு டைலாக் வரும், ஒரு நியூஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா அது முக்கியமான நியூஸா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது முக்கியம் நினைக்கிறப்ப அதுக்கு பின்னாடி இன்னொரு நியூஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க டெய்லி உங்க கண்டென்ட் கொடுக்கறது, டெய்லி ஒரு பிரச்சனை கொண்டு வருது பாத்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு தாவேக்காவோட ஒரு அமைச்சர் பிளே கிரவுண்ட்ல உட்காந்துட்டு பண்ண ஒரு விஷயம் அப்படியே ஆஃப் ஆகுது. ஆமா, இன்னைக்கு யாரும் அதை பத்தி பேசல? யாருமே பேசல. ஏன் பேசல? ஏன்னா நடுவுல இந்த தனுஷோட கொடி மேட்ரு இதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்தது.
ஒரு பெரிய விஷயம் இங்க இருந்து வரப்ப அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு மக்கள் என்ன பண்றாங்க, கடந்து போயிடுறாங்க. இல்ல அதான் வந்துட்டு இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த சோசியல் மீடியா தகவல் ஏதாவது ஒரு நியூஸ் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும், நிமிஷம் நியூஸ கொளுத்தி போட்டு. இது வந்து சாதாரண ஒரு ரசிகர் மன்ற கொடி தான். ரசிகர் மன்ற கொடி தான் பல வருஷமா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கொடிக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷையும் அரசியலுக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய முக்காவாசி நடிகர்கள் எல்லாருமே ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க. அந்த இயக்கத்துக்கு அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கு. விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அப்படிதான் இருந்தது. அதே மாதிரிதான் எல்லாரும் வச்சிருக்காங்க. சோ இப்ப என்னன்னா, மேபி அவங்க சொல்றது மக்கள் நினைக்கிறது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலுமே நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் திரைத்துறையினரை சார்ந்தவர்கள் தான் இருந்திருக்காங்க. கருணாநிதி, ஜெயலலிதா அம்மா எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் திரைத்துறை அல்லாதவர்கள் வந்து ஆட்சியில இருந்தாங்க. இப்ப அது மறுபடியும் வந்திருக்கு. அப்ப அது இப்ப வந்து என்னன்னா, இன்னும் வேகமா இந்த அலை யாருமே எதிர்பார்க்காத ஒரு அலையா இருக்கிறதுனால அதே ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தோணதான் செய்யும். நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு என்ன லாஸ்? இல்ல அதுக்கு தூக்கம் போறது ரங்கராஜ் போன்றவெல்லாம் இருக்காங்க. ஆமா, அர்ஜுன் போயிட்டு அவரு நீங்க ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, முதல்வன் படத்துல நினைச்சிருக்கீங்க நீங்க இது தேவையா? அவரு ஆனா அவரு அடுத்த லைன்லயே முடிச்சிட்டாரு, எனக்கு அரசியல் தெரியாது. தெரிஞ்சவன்ட்டு நீங்க இந்த கேள்வி கேட்டா அவன் ஏதாவது பதில் சொல்லுவான், எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா அது வேற, தெரியாம நான் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இப்ப நான் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் வந்து ஓரளவுக்கு ஃபேம்ல தனுஷ் மாதிரி, சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்ப என்னோட இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிறாருங்கிறப்ப கண்டிப்பா எனக்கும் அந்த ஆசை வரும். நாம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? அதுல எனக்கு இது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஒண்ணு ஜெயிக்க போறேன், இல்ல தோத்தேன்னா மறுபடியும் படம் நடிக்க போறேன். எனக்கு எப்படி இருந்தாலும் இங்க எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, நான் அதை பாத்துக்க போறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஐ காட் தி பவர், எனக்கு அந்த பவர் இருக்கும் இல்லையா? அப்ப இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ரஜினி மாதிரி சொல்லணும்னா காலம்தான் பதில் சொல்லும். காலம் பாதுகாத்தது. இன்னொரு விஷயம், இந்த தனுஷோட கொடி ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு இந்த ஒரு போட்டோவும் வைரல். ஓகேங்களா, இந்த ஒரு கொடி போட்டோ புதிய தலைமுறையுடைய நியூஸ் கார்டு மேலயுமாவே போட்டு, புதிய தலைமுறை கிடையாது, புதிய தலைமுறை வச்சுட்டு ஃபேக்கா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடியை நீங்க பாத்தீங்கன்னாக்கா நடுவுல இருக்க நட்சத்திரத்துல ஒரிஜினல்ல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் தான் இருக்கிறாரு. ஆமா, ஓகேங்களா. ஆனா இவங்க ரெடி பண்ணி போட்டதுல உதயசூரியன் நடுவுல வந்துட்டு ரஜினிகாந்த் அவருடைய தலையை வைத்து அதுலயும் ஒரு உருவக்கேலி. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மக்களுக்கு வந்து உள்ள போய் அவங்களுக்கு தேவை என்னன்னா கண்டென்ட். இப்ப நமக்கு எது பரபரப்பா போகுது? ஏன்னா பேசும்போது இப்ப வீட்டுக்கு நம்ம எங்கேயாவது போய் 4 பேரோட உட்காந்து பேசணும்னா முன்னாடி வந்து என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க, வேலை எப்படி போகுதுங்கிறத தாண்டி இவர் அப்படி பண்ணிட்டாராமே, இவருக்கு அப்புறம் இவரும் வராராமே, இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்களாமே, இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்களாமேன்னு சோசியல் மீடியால எது வைரல் ஆகுதோ அதுதான். அதுவும் இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னா, நம்ம மக்கள் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வருதுன்னா அதை நல்ல விஷயத்துக்கு அதிகமா யூஸ் பண்றதை விட அதை வச்சு இன்னும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் பண்ணலாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்ப எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னா, ஒரு இந்த மாதிரி போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ பாக்குறப்ப எது உண்மை எது பொய்ன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு விவேக் வந்துட்டு வைரமுத்து அவர்கள் போல கவிதை சொல்லும்போது வைரமுத்து சொன்னாரு, அசலை விட இந்த போலி இருந்தது, போலிக்குதான் என்னைக்குமே மதிப்பு நல்லா இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. அதுதான் பயங்கரமா ரீச் ஆகும்னு சொல்லுவாரு. சோ இப்ப என்னன்னா, இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னாலே ஒண்ணு உத்து பார்த்தாலே தெரியும், ரஜினியும் தனுஷ் இவங்க 2 பேருமே இப்போதைக்கு நாட் இன் குட் டர்ம்ஸ். அட்லீஸ்ட் வெளி பார்வைக்காக உள்ள பர்சனல் அதை நம்ம போவோம். அப்படி இருக்கிறப்ப தனுஷ் ஒரு கொடி ரிலீஸ் பண்றாரு, அத ரஜினியும் சேர்ந்து ரிலீஸ் பண்றாரு. அப்படிங்கிறப்ப இது எப்படின்னா கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. இந்த மாஃபியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, சும்மா அப்படி கொளுத்தி போடுறது, அவங்க அதை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருந்து வரும்? அதான் விஜய் எதிர்க்க முடியாம மருமகனை எரிக்கிறார் ரஜினி. அப்படி அது வந்து நியூஸ் சேனல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, நீங்க சொன்னீங்களே வெயில் படாத போராளிகள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கதை எழுதுவாங்க, ஒரு ரைட்டப் எழுதுவாங்க. ஒரு விஷயம் கவனித்தீர்களா, சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். அவர் இயக்கம் ஆரம்பித்த உடனே லதா ரஜினிகாந்தும் ஆரம்பித்தார். இப்போது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீர்களானால், ஏன்னா நடுவுல வந்து ரஜினி வந்து அண்ணாமலையை வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து
பண்ண போறதால வந்துச்சு. இப்ப இந்த நியூஸ் இந்த போட்டோ பார்த்தாங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத மறந்துடுவாங்க. மறந்துட்டு ஓ இப்ப ரஜினி யாரு, தனுஷோட மாமனாரு. இப்ப இவர் கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா தனுஷை வச்சு, தனுஷோட ஃபேமை வச்சு, அதை வச்சு ரஜினி வந்து மறுபடியும் அவரோட அரசியலுக்குள்ள வரதுக்கு ஒரு ட்ரை பண்றாருன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அதை ஒரு பேசு பொருளாக்கி டிபேட் ஆகி டிஸ்கஷன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அதுல கூட அந்த கொடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயசூரியனை நடுவுல போட்டிருக்கிறாங்க. இதுவே லாஜிக் படி வந்துட்டு செட் ஆகாது. அந்த போட்டோவை பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க 2 பேரும் கடைசியா எடுத்த போட்டோ வந்து நேஷனல் அவார்டு வாங்கினப்ப எடுத்த போட்டோ. பேக்ரவுண்ட் கூட அவனுக்கு மாத்தல, அதுக்கு பெருசா கஷ்டம் எல்லாம் பட்டுக்கல. போட்டோல இல்ல ஒரு கட்சியோட சின்னத்தை வந்துட்டு சாதாரணமா யாரும் அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த முடியாது, ஒருத்தவங்க வந்து பயன்படுத்த முடியாது. அது சின்னதாவோ பெருசாவோ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது மக்களுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க நமக்கு வந்து லாஜிக்லாம் நான் தான் சொன்னேன், யாரும் உள்ள போய் ஆராய போறது கிடையாது. அப்ப வந்து இவங்க டிஎம்கேவோட பி டீமோ அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர, இல்ல ஒரு சிம்பலை வந்து கட்சி சிம்பலை விடுங்க, ஒரு கார்பரேட்ல ஒரு ட்ரேட்மார்க் இருக்கிற ஒரு கம்பெனி பேரையே நீங்க என்ன லோகோவையே பேரையே நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப கட்சி சின்னத்தை எப்படி நீங்க யூஸ் பண்ண முடியும்? அந்த அடிப்படை இது கூட மக்கள் வந்து தேடுறது கிடையாது. இதுதான் இந்த மாஃபியாக்களினுடைய பலம். அந்த ரூட் மாஃபியோட அந்த சதிராட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப கட்டா குஸ்தி தப்பிச்சு வெளியே வந்துட்டு இன்னைக்கு சக்சஸ் அடைஞ்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரூட் மாஃபியா அதிகம் அடித்தது, பல படங்களை காலி பண்ணனா சூர்யா அவரோட படங்கள் நிறைய காலி பண்ணாங்க, நெகட்டிவ் கமெண்ட் மூலியமா ப்ரமோட்டிங் மூலியமா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கருப்பு படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூட் மாஃபியா வந்துட்டு கையில தொடுல, அதனால அது தப்பிச்சிருச்சு அப்படின்ற பேச்சும் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல கருப்பு அவங்க தொட்டிருந்தாலும் கண்டிப்பா நல்ல ஹிட் ஆயிருக்கும். மேபி அது சின்னதா ஒரு டென்ட் மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், மக்களுக்கு வந்து இப்ப பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன மாதிரி படம் எதிர்பார்க்கறாங்கன்னா, ஃபேமிலியோட போறேன், ஒரு 2.5 மணி நேரம் அங்க இருக்க போறேன், நான் உள்ள போறேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரணும்னு எதிர்பார்த்து தான் உள்ள போறாங்க. இப்ப கருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெரும்பான்மையோட மக்களோட ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், தீவிரமா கடவுளை நம்புறவங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா முக்காவாசி மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு பதில திரைப்படங்கள் மூலமாக தேடிக்கொள்கிறார்கள். அதுல நடந்து ஹீரோ ஜெயிக்கிறப்ப அவங்கள அந்த ஹீரோவோட கனெக்ட் பண்ணி தான் ஜெயிச்சதாவே நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பழைய எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சாவர மாதிரியே வைக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி கடைசியில எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சிருவாரு. இந்த எம்ஜிஆர் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் விரும்ப மாட்டாரு. ஏன்னா ஒரு தடவை வச்சு அது பிளாப்பும் ஆயிடுச்சு, மக்களுமே வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அது காமெடி எப்படி சொல்லுவாங்கன்னா, வாகை சுடவா படத்துல ஒரு சீன் இருக்கும். என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஓடிட்டு இருக்கும், எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்குல போட்டுருவாங்க. போட்டோடனே அங்க இருந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேன் என்ன சொல்லுவாரு, இந்நேரம் எங்க வாத்தியாரா இருந்திருக்கணும், கத்தி எடுத்துட்டு சுத்தி கயிறு எடுத்துட்டு இருக்கிற எல்லா வெள்ளக்கரணி போட்டு தள்ளிட்டு போயிருப்பாரு. ஐயா இது வரலாறு, அதெல்லாம் கிடையாது, இங்க வாத்தியார் இது நினைச்சா என்ன வேணா. சோ இது என்னன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு வடிகாலாவோ இல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷனாவோ அதுல இருந்து வெளியே வரதுக்காக தான் முக்காவாசி மக்கள் வந்து படங்களுக்கு போறது, என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து கருப்பு படத்துல அதுல இருக்கக்கூடிய குறைகள் இருக்கட்டும், ஆர் செகண்ட் ஹாஃப்ல பண்ண சில விஷயங்கள், அது எல்லாமே அவங்களுக்கு கவலை இல்லை. அதனாலதான் கட்டா குஸ்தியும் அதுக்குள்ள இருக்கிற 1-2 டாக்ஸிக்கான விஷயங்களை தாண்டி இவ்வளவு தூரம் போறதுக்கான காரணம், நீங்க சொன்ன மாதிரி ரூட் மாஃபியா தொற்றிருந்தாலுமே அதை தாண்டி ஓடினது அது மக்களை போய் சேர்ந்துருச்சு. கருப்பு அந்த மாதிரிதான் போய் மக்களை வந்து சேர்ந்துருக்கு. ரூட் மாஃபியா தொற்றிருந்தா டென்டா இருக்கும், பட் இறக்கி இருக்க முடியாதுங்கிறது நான். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ரூட் மாஃபியோட இந்த செயல்பாடு வந்துட்டு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டையுமே தங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு ஏதோ காய் சாதிக்கணும்ன்றத ரூட் மாஃபியா இந்த வேலையை பண்ணுவாங்களா? மோனோபோலி அவங்க மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. முக்காவாசி படங்களுக்கு தாங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் மொத்தமா அவங்க கிட்டதான் இருக்கணும். அவங்க எல்லாமே எதுவுமே வந்து நடக்கக்கூடாது. அதுலதான் அவங்க ரொம்ப தீவிரமா, யார் ப்ரொடியூசரா இருக்கலாம், யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், ரூட் மாஃபியா பகச்சக்கூடாது. அண்ட் அது அவங்க மூலியமா தான் போகணும். அப்படி ரூட் மாஃபியா மீன் விஜய பகச்சக்கூடாதுன்றதா அவங்க சொல்றது இல்லைங்களா? ஆமா, அவங்கள எதிர்த்தோ இல்ல அவங்கள காலி பண்ற மாதிரியோ இல்ல அவங்களுக்கு அகென்ஸ்டாவோ ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு நடக்கிறாங்க அப்படின்னா ரூட் மாஃபியா
தாங்கள் தங்களுடைய வேலையை செவ்வனே செய்வார்கள். ஒருவேளை ரூட் மாஃபியாவோட இந்த மோனோபோலிங் ஒர்க்கை வந்துட்டு விஜய் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணினாக்கா விஜயோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கண்ட்ரோல் பண்ணலைன்னா சொல்றீங்களா? கண்ட்ரோல் பண்ணாவா பண்ணலைன்னா? பண்ணாம விட்டுட்டு இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ணாம விட்டாக்கா, ஏன்னா வெளிப்படையா வந்துட்டு சொல்றாங்க எங்களை பழச்சிட்டா உன் பரவத ஓட மாட்டோம்னு சொல்றது வந்து பார்த்தா ரூட் மாஃபியாட்ட சில்லற வாங்குற ஆட்கள் தான். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வெளியில வந்து சொல்றாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ண விஜயோட அரசியல் என்ன ஆகும்? கண்ட்ரோல் பண்ணாம விட்டா இன்னைக்கு இவருக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது, நாளைக்கு அவருக்கே அது வந்து இது இருமுனை கத்தி மாதிரி தான். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துட்டு சோசியல் மீடியால இந்த மாதிரி அவங்க பரப்புறது நெகட்டிவ் ஹேட்ரட் எல்லாமே ஒரு மாஃபியா மூலியமா பரப்புறதே இன்னைக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நாளைக்கு அது உங்களுக்கே திரும்பும். ஏன்னா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியா டிஜிட்டலைஸ், எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களால நினைச்சா கூட என்ன பண்ண முடியாதுன்னா பொய் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த மக்கள் நீங்க சொல்ற பொய்களை நம்புறாங்க. அவங்க அதை வந்து ஒண்ணு நம்புறாங்க, இல்ல அது உண்மையாவே இருந்தாலும் பரவாயில்ல இப்பதானே வந்திருக்காங்கன்னு ஒரு மனநிலைமையே நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா இதே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டா கண்டினியூ ஆகாது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவகிட்ட வர வரைக்கும் தான் அவன் அமைதியா இருப்பான். இப்ப இன்னைக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ நாளைக்கு அவங்க அந்த விஷயத்துல பாதிக்கப்படுறப்ப அவங்களும் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஒருத்தர் திரும்ப ஆரம்பிச்சா எல்லாரும் திரும்புவோம். அப்படி இருக்கிறப்ப சோசியல் மீடியால நீங்க பதிவு பண்றது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். இது யாராலையும் அழிக்க முடியாது. நீங்க எங்க எரேஸ் பண்ணாலும் மறுபடியும் அதுக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டாவே திரும்பும். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை அவர் கண்ட்ரோல் பண்ணாம இப்படியே விட்டார்னா நாளைக்கு அது அவருக்கு தான் ஆபத்து, அவருக்கு தான் பிரச்சனை. பாப்போம் தொடர்ந்து என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.